السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா முழு உலகத்துக்கும் வெளிச்சமாக முழு உலகத்துக்கும் ஒளி பொருந்திய விளக்காக முழு மனித சமுதாயத்துக்கும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வழிகாட்டியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்சார். قد جاءكم من الله نور وكتاب مبين. அல்லாஹ் தஆலாவுடைய அழகான ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வந்திருக்கு. நூர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி நாங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறீங்களா, யாரும் அதை மறுக்கிறதல்ல, எல்லாரும் உள்ளத்தால் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நேசம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படும், உண்மையான நேசத்துடைய அடையாளம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு கட்டளை, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றாங்க. ஆக மக்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகான முறையில் சுட்டி காட்டுறாங்க. சஹாபாக்கள் அவர்களுடைய மஹப்பத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினாங்க, வரலாறு இது எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி காட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருந்த முஹப்பத் சஹாபாக்களுக்கு அது எண்ணில் அடங்காதது, உண்மையான கலப்படம் இல்லாத முஹப்பத். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உக்ஃபிரு ஸலாத் அலைக், நான் உங்களுக்கு ஸலவாத் அதிகப்படுத்துறதுக்காக விரும்புகிறேன், உங்கள் மீது ஸலவாத் சொல்றது அதிகப்படுத்த விரும்புகிறேன். மாஷஅத் சொன்னாங்க, அதை எவ்வாறு செஞ்சு கொள்ள சொன்னாங்க ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷஅத் நீங்க எப்படி ஏழுமோ அவ்வாறு செஞ்சு கொள்ளுங்க. யா ரசூலல்லாஹ் 4/4 ருபா நான் உங்களுக்கு ஸலவாத் சொல்லுறேன், நீங்க அதிகப்படுத்தினா ஃபஹுவ கைருல் லக், அது உங்களுக்கு சிறந்தது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நிஸ்ஃப் அரவாசிய சொல்லுறேன். சொன்னாங்க, நீங்க அதில் அதிகப்படுத்தினா அது உங்களுக்கு சிறந்தது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் 3/4 உங்களுக்கு நான் ஸலவாத் சொல்றதுல கழிக்கிறேன். சொன்னாங்க, அதிகப்படுத்தினா அது உங்களுக்கு சிறந்தது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் முழுக்க நான் ஸலவாத்தே சொல்றேன். சொன்ன நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் துக்ஃபா ஹம்மக், அல்லாஹ் தஆலா உங்களோட கவலையை போக்கிடுவான். வயுஃபரு லக தம்புக், அல்லாஹ் தஆலா உங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவான். திருமிதி ஷரீஃபுடைய ரிவாயத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய மஹப்பத் இவ்வாறாகத்தான் இருந்துச்சு. ஒரு மனிதன் உள்ளத்துல எப்போது மஹப்பத்துடைய சரியான அடையாளம் வெளிப்படும் தான் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத் சொல்லுறதை இவருக்கு இன்னும் இன்பம் வந்துடும். மௌலானா மக்கி அல் ஹிஜாஸி சொல்லுறாங்க, நான் என்னுடைய உஸ்தாதை கவனிச்சிருக்கிறேன், அவர்கள் எனக்கு படிப்பிச்சு தரும் பொழுது 90 வயசு இருக்கும். அந்த 90 வயதிலையும் மதரசால 8 சப்ஜெக்ட் அவங்க பாடம் எடுப்பாங்க. ஹதீஸ், ஃபிக்ஹ், நஹ்வு, அரபிக் லிட்ரேச்சர், கிராமர், இந்த எல்லா பாடங்களையும் எடுத்தும் அவங்க ஒரு நாளைக்கு 100,000 1,00,000 ஸலவாத் நபி மீது சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், நான் இதை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அவருடைய அறைக்கு போனேன், நான் ஹிதமத் ஒன்றுக்காக வேண்டி. அவர்கள் ஸலவாத் சொல்லி சொல்லி புன்முறுவல் பூக்கிறத, சிரிக்கிறத நான் கண்டேன். நான் அந்த நேரத்தில் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணல. பின்னால ஒரு ஃப்ரீ டைம்ல நான் அவர்கள்ட்ட கேட்கிற நேரத்தில், உஸ்தாத்ஜி நீ இப்படி செய்யறத நான் கண்டேன். சொன்னாங்க, எனக்கு அதிகமாக ஸலவாத் சொல்லுற நேரத்தில் வாயில ஒரு ஸ்வீட்னஸ் உண்டாகுது, அந்த ஸ்வீட்னஸ் உடைய இனிமையின் காரணமாகத்தான் நான் சிரிச்சேன்றான். உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு பிரச்சனையா ஸலவாத் சொல்லுங்க, உங்களுக்கு நோயா உங்களுக்கு நீங்க ஸலவாத் அதிகரிச்சுக்கோங்க, உங்களுக்கு கஷ்டம் துன்பம் சோதனையா எல்லா நேரத்திலையும் உண்டான சொல்யூஷன் தான் ஸலவாத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு ஸலவாத்துல இன்பம் இல்லையா, நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளம் இருட்டடைஞ்சிருக்குது. உங்களோட உள்ளத்துல மூதேவித்தனம் உங்களை மிகச்சிரிச்சின்னு நினைச்சு கொள்ளுங்க. அதிகமான உலமாக்கள் இந்த விஷயத்துல ஞாபகப்படுத்துறாங்க. ஏன், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான மஹப்பத்தை வெளிப்படுத்துறது அது ஸலவாத்தின் மூலமாகத்தான். இன்றைக்கு ஒவ்வொரு போஸ்ட்ல உள்ளவங்களை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஹீஸ் எக்ஸலன்சி, ரெஸ்பெக்டட், ஹானரபிள், எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்றோம் அவர்களை கண்ணியப்படுத்த. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்துல வார நேரம் மட்டும் நாங்க எங்கட நபி அவங்க அது ஆகப்பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட் எங்களால் நடக்கிறது. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஃபேஸ்புக்ல பார்த்தா ஐ லவ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஐ லவ் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா இடத்துலையும் நாங்க போஸ்ட போடுறோமே வழிய நாங்க எங்கட வாழ்க்கையில நாங்க ஸலவாத்துக்காக எவ்வளவு டைம் ஒதுக்குறோம். நாங்க எங்கட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத்தை கொண்டு எங்கட வாழ்க்கையை எவ்வாறு அலங்கரிக்கிறோம், இதுல நாங்க ரொம்ப வீக்காக இருக்கிறோம். சஹாபாக்கள் ஸலவாத்லையும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ற விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க.
அதனால கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில ஸலவாத் அதிகமாகிக் கொண்டே போகணும். அல்லாஹ் தாலா எங்களோட பாவங்களை மன்னிப்பான், எங்களோட வாழ்க்கையில பரக்கத்துகளை வெற்றிகளை அல்லாஹ் தந்தருவான். அதனால இது குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் செய்யறதல்ல. இந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், இது ஏற்றமானது ஸலவாத்துக்கு. அதைத்தான் இந்த ஏற்பாடு. வியாழக்கிழமை அசருள்ள இருந்து வெள்ளிக்கிழமையுடைய அசர் மகரிப் வரைக்கும் நீங்க ஸலவாத்துடைய ஆரம்பம் செய்யுங்க, ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருங்க. ஆனா இதுக்கு ஒரு நாள் குறிப்பிடல. நீங்க வேண்டிய நாட்கள்ல வேண்டிய நேரத்துல ஸலவாத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. அது உள்ளத்துல ஒரு பிரகாசத்தையும் வாழ்க்கையில ஒரு பரக்கத்தையும் உண்டு பண்ணும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளையும் சஹாபாக்கள் அதை அவர்களுடைய வாழ்க்கையாக பின்பற்றி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நாங்களும் உண்மையான மஹப்பத் என்ன என்பதை வெளிப்படுத்தி காட்டணும் தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வோம். அல்லாஹ் தாலா அந்த ஸலவாத்துடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.